Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவருடையும் உண்டாகட்டுமாக. வணக்கம், வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஸோ முதலாவது நாளுக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஸோ ஏலெவல் ஜேர்னியுடைய முதலாவது நான்கு மாணவர்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஓரல் எக்ஸாம் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரல் எக்ஸாம் செட் பண்ணிட்டு ஓரல் முடிஞ்சு ஸோ ஒரு சின்ன பிரேக் ஒன்று கிடைச்சிருக்கு. உங்களோட என்ன ஸ்ட்ரீம் நீங்கள் படிக்க பண்ணி அதை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் உங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து பேரண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் அதையும் டிசைட் பண்ணிட்டு ஸோ தென் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிப்பதாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். Physical science stream படிப்பதாக டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் பிசினஸ் வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய கனவு மேம்பாடு வேணும்னு சொல்லி முதலாவது வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்ளும். ரைட். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரெண்டு வகை, பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஒரு பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ கணித விஞ்ஞான பிரிவுன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ சயின்ஸ் பிரிவில் ஸோ ஒரு பாடம் நம்முடைய கம்பைன் மூன்று பாடங்கள் ஒரு பாடம் தான். So kembali kita dari bagian physics atau chemistry. So chemistry adalah E1 E2 போறதுனா chemistry ஆகும். இன்ஜினியரிங் போகிறதுனா கெமிஸ்ட்ரி ஆகிடும். சில பேர் ஐசிடி எடுக்கிறீங்க. ஸோ ஐசிடி எடுத்தால் இன்ஜினியரிங் போக முடியும். சாரி, கெமிஸ்ட்ரி எடுத்தால் எல்லாத்துக்குமே போகலாம். ஸோ ஐசிடி எடுத்தீங்கன்னா என்ன செய்யலாம், இன்ஜினியரிங் போகலாம். சில ப்ராசஸ் போகலாம் இருக்கும். ரைட். ஸோ ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் 3 பாடம் இருக்குது. 3 பாடங்களில் நீங்கள் ஏராளமான பாடம் இருக்குது. கம்பைன்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஏன்னா இந்த மற்ற ரெண்டும் காமன் சப்ஜெக்டாக இருக்கும். மற்ற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது காமன். அப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்னாலே கம்பைன்ட் மேத்தமெட்டிக்ஸாக ஒரு மேஜர் சப்ஜெக்டாக இருக்கும். அது இணைந்த கணிதம்னு சொல்லுவோம். இணைந்த கணிதம்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் சிலபஸ் புக் கிடைச்சிருக்கு. இணைந்த கணிதம் எல்லாரும் சிலபஸ் புக் எடுத்துருக்கோம். சிலபஸ் புக் ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸோ ட்ரெயின் பண்ணிடுங்க. சிலபஸ் புக் அழகா ஃபேஸ் டைல் கலர் பிரிண்டில் போட்டு அழகா ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 2 years or 2.5 years ஜேர்னி. இந்த ஃபுல் ஜேர்னிக்குமா அந்த புக் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வழிகாட்டியே இருக்கும். கைடாக மட்டும் புக் தான் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் புக்கை நான் அனுப்பியிருந்தேன். ஸோ அழகாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி கவர் பேஜ் அழகாக கலர் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ரைட். ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதே கிளாஸ் வந்து நம்ம எதுவுமே படிக்கிறது. ஸோ நார்மலாக எல்லா விஷயத்தையும் பற்றி கதைக்கிறோம். நிறைய விஷயங்களை கதைக்கிறது. ஸோ நார்மலாக எல்லா விஷயத்தையும் கதைக்கும். அடுத்த கிளாஸ் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இணைந்த கணிதம். ஸோ இணைந்த கணிதம் வந்து ஆரம்பத்தில் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பாடம் இருந்தது. பியூர் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். Pure mathematics, applied mathematics. Into param. So 1, 2, 3. One is physics. One is biology. So now so ஆரம்ப காலங்களில் 4 A-level வந்து 4 பாடங்களாக கொண்டிருந்தது. ஸோ பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தனியே, அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் தனியே, பிசிக்ஸ் தனியே, கெமிஸ்ட்ரி தனியே. ஆரம்ப காலங்கள் 2001 முதல்லலாம் அப்படிதான் இருந்துச்சு. பிறகு சிலபஸ் மாற்றத்தில் இதே மாதிரி பயாலஜி ஸ்ட்ரீம் பயாலஜி மறுபடிச்சு போட்டாங்க. ஸோ தாவரவியலை தனியாகவும் உயிரியலை விலங்கியலை தனியாகவும் போட்டாங்க. முறையில் செஞ்சாங்க. இரண்டையும் ஜாயின் பண்ணினாங்க.
ரெண்டையும் ஜாயின் பண்ணாங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்க. அதுல இருந்து வந்து பேர் தான் கம்பைன். எப்படி நேம் வந்து பாடத்துல நேம் எப்படி வந்து ஆரம்ப காலங்கள்ல கேவல மேத்தமெட்டிக்ஸ்னா தூய கணிதம், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்னா பிறையோக கணிதம். ஸோ ரெண்டு கணிதங்களை இணைத்து வந்தது பேர் தான் இணைந்த கணிதம். இணைந்த கணிதம். ஆரம்ப காலங்கள் முதல் படிச்ச காலத்தை கேட்டு நாங்க நீங்க ஏழவல்ல 3 பாடம் தான் படிக்கிறீங்க, நாங்க 4 பாடம் படிச்சுன்னு சொல்லுவோம். ஆரம்ப காலத்துல பேசி பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப 3 பாடம் தான் படிக்கணும் லேசி, நாங்க படிக்கிறது 4 பாடம் தான். உண்மை என்னன்னு இப்ப 4 பாடங்கள் தான். அதை என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிக்கு ஒரு பேர்ல கொடுத்துக்கிறார். தச்சு அதே மாதிரி இப்ப கொடுத்துட்டு இன்னொரு பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்பைன் வந்து கம்பைன் 1 and கம்பைன் 2 வந்து போட்டுக்கலாம். உண்மையிலே கம்பைன் 1 பியூர் தான், கம்பைன் 2 அப்ளை. ஸோ இதான் விஷயமாக இருக்க போது. இப்போ சிலபஸ் புக் எல்லாரும் பிரிண்ட் பண்ணி எடுத்துருப்பீங்க. பிள்ளை இப்போ சிலபஸ் புக் பிரிண்ட் பண்ணி எடுத்துருப்பீங்க. சிலபஸ் புக் எடுங்க. கிட்டத்தட்ட 2 years இதுல இன்னொரு விஷயம் கிடைக்கணும். ஒரு பெட்சை பற்றி கிடைக்கும். நீங்க எந்த பெட்ச், ஓ லெவல் ஒரு பெட்ச், ஓ லெவல் எந்த இயர்ல எக்ஸாம் எழுதிங்களோ அந்த பெட்ச். ஏ லெவல் வந்துட்டு ஏ லெவல் நீங்க எந்த பெட்ச் நீங்க அழைக்க முடியும்னு சொன்னாங்களே. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் பொதுவாக டிசம்பர்ல தான் எக்ஸாம், ஓலெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல டிசம்பர்ல தான் எக்ஸாம் நடந்துருந்துச்சு. பிறகுதான் சில விஷயங்கள் வந்து மாறும். ஒரு நாள் உதாரணத்துக்கு 2018ஆம் ஆண்டு ஏழோடு படிக்க வார, 2018ஆம் ஆண்டு ஏழோடு படிக்க வார, ஃபர்ஸ்ட் இயரா வார, 2020ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுவோம். 2020ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுவோம். வேற என்ன சொல்லுவாங்க, 2018 2020 பெட்சின்னு சொல்லுவோம். ஏ லெவல் பெட்சின்னு சொல்லுவோம். 2018 2020 2019ல அந்த அசல் 2021ஆம் ஆண்டு எக்ஸாம் இருக்கும். நம்ம சொல்லுவோம் 2019 2021 பெட்ச். சரி, வேற ஃபர்ஸ்ட் இயர் என்ன இயரோ, லாஸ்ட் இயர் என்ன இயரோ, எக்ஸாம் இயரோட பெட்ச்னு சொல்லுவோம். அதுதான் இயரோட பெட்ச். ஷார்ட்டா வந்து இதை சொல்லுவோம். எந்த இயர் எக்ஸாம் எழுதினாலும் அந்த இயர் பெட்ச்னு சொல்லுவோம். 20 பெட்ச், 21 பெட்ச், 22 பெட்ச், 23 பெட்ச், 24 பெட்ச், 25 பெட்ச், 26 பெட்ச். இப்போ 26 பெட்ச் என்ன மீனிங், 2020ஆம் ஆண்டு இயர் எழுதுறாங்களே. 27 பெட்ச் என்ன மீனிங், 2027 எக்ஸாம் எழுதுறாங்களே. அதான் மீனிங். சில விஷயம் கேஸ் இல்ல. உங்க சிலபஸ் புக் நீங்க எந்த பெட்ச் சிலபஸ் புக் பார்த்தாலும் என்ன பெட்ச் நீங்க. சோ காலேஜ் கிளியர் கிட்டத்தட்ட 2 years ஜேர்னி, 2.5 years ஜேர்னி பண்ண போறோம். இப்போ இந்த ஜேர்னில வந்துட்டு இந்த பயண பாதையில வந்துட்டு கடும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ மோட்டிவ் வந்து தரக்கூடிய வேலைகளை செய்யும். கட்டாயம் டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளின் டைம்ல ரெண்டு விதத்துல சொல்லணும். ஒன்று ஸ்டடீஸ்ல டிசிப்ளினா இருக்கணும், அடுத்து பிஹேவியர்லயும் டிசிப்ளின் இருக்கணும். ரெண்டுமே முக்கியம். ஸ்டடீஸ்ல டிசிப்ளின் என்ன அர்த்தம், ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாம கிளாஸஸ் வர்றது, நோட்ஸ் அளவா எழுதுறது. அதே மாதிரி ஹோம்ஒர்க் தருவேன், அசைன்மெண்ட் தருவேன். homework, assignment, self-help, tutorial தருவேன்.
இதெல்லாம் வந்துட்டு சரி நான் வந்துட்டு டிசிப்ளின் ஸ்டடீஸ் டிசிப்ளின் நம்மளே ஹோம்ஒர்க் தருவது நல்லா செய்யறது நோட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுறது கிளாஸ் மிஸ் பண்ணாம எல்லா கிளாஸஸும் வாடுறது கார் அசைன்மெண்ட்ஸை செய்து உரிய டைம் சப்மிட் பண்றது செல்ஃப் ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்கறது அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஸ்டடீஸ் டிசிப்ளின் பிஹேவியர் டிசிப்ளின் இந்த 3 இயர்ஸ் பிஹேவியர் டிசிப்ளின் 3 இயர்ஸ் எல்லாம் லைஃப் சாகும் வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் அதுலேயும் டிசிப்ளினா இருக்கு ஸோ அந்த டிசிப்ளின் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரி ரைட் ஸோ இப்போ நம்ம சிலபஸ் புக் எடுப்போம் சிலபஸ் புக் எடுங்க சிலபஸ் புக் எடுத்து பாருங்க கொஞ்சம் விஷயத்தை கலந்து சிலபஸ் புக்கை பார்த்துட்டு கலந்து ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க சிலபஸ் புக்கை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க வெளியே பிரிண்ட் பண்ணிங்க ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக 24 hours 7 days 365 days sorry 24 hours 7 days weekly 7 days 365 days yearly so advanced level more பேஜ் போட்டுருக்கு so தமிழ் மீடியம் and English bilingual so தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க so அவங்க bilingual ஆகிறதுக்கான classes so பார்த்தோம்னா syllabus description final paper structure Sunday sheet exam mark sheet இதெல்லாம் இருக்கும் right so combine mathematics so screen போடு cycle okay கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகும் ரைட் ஓகே பாத்தீங்கன்னா கம்பைன் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ பாடத்திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சப்ஜெக்ட் நம்பர் வந்துட்டு 10 ஆகுது டோட்டல் வந்துட்டு பிடிஎஃப்ஸ் வந்துட்டு 600 பாட வேலைகளாக இருக்கு ஸோ இணைந்த நாம் சொல்லும்போது இது 2 வகையாக இருக்கும் ஒன்று தூய கணிதம் அடுத்து பெரிய கணிதம் ஸோ பியூர் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது ஸோ பியூர் மேத்தமேட்டிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியில படிக்கிற மாதிரி தூய கணிதம் ஃபுல்லா கணிதம் தான் நீங்க கணிதம் வந்து நீங்க ஓரளவு படிச்சு வச்சீங்கன்னா அதெல்லாம் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது தெரியும் நீங்க படிச்ச கணிதத்தை நீங்க பாவிக்கிற மாதிரி இது வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இது வந்து பியூர் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு இது ஏன் படிக்கும்ன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது அப்ளிகேஷன் வேலை தான் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் வேலை ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரும் இதுல ஃபுல்லா எண் கணித ரீதியான சொற்கள் அதுல தான் வரும் எண் கணித ரீதியான சொற்கள் பார்த்து முடிச்சனால் பியூர் மேத்தமேட்டிக்ஸ்ல டோட்டலா 4 சப்ஜெக்ட் இருக்கு மேஜர் சப்ஜெக்ட் ஆல்ஜிப்ரா அட்சர கணிதம் trigonometry திரிகோண கணிதம் கால்குலஸ் நுண்கணிதம் தென் வந்துட்டு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆல் கூட்டு கேட்டுன்னு இங்க பார்த்தோம்னா அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ்ல பார்த்தோம்னா நிலையியல் இயக்கவியல் டைனமிக்ஸ் ப்ரோபபிலிட்டி நிகழ்தகவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிரவியல் இந்த மாதிரி விஷயங்களும் செய்வது இருக்க போகுது ரைட் ஸோ அடுத்து நாம பார்க்க போறோம் டேர்முக்கு என்னென்ன விஷயங்கள் வாரங்க விஷயங்களை போட்டுருக்கோம் ஸோ டேர்ம்ஸ் மாதிரி ஸோ அதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரியும் டேர்ம் சிலபஸ் போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்னென்ன வரும் பியூர் மேத்தமேட்டிக்ஸ் என்னென்ன வரும் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் என்னென்ன வரும் விஷயங்களை போட்டுக்கிறோம் ரைட் ஸோ அப்படியே அவனுடைய பேப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிறோம் பேப்பர் ஃபைனல் பேப்பர் எப்படி இருக்குன்னு போட்டுக்கிறோம் அப்புறம் அப்படியே கீழே வந்துட்டு சீட் எக்ஸாமில் ரிசல்ட் சீட் போட்டுக்கிறோம் அதாவது ஒவ்வொரு வீக்கெண்ட் நடக்கக்கூடிய எக்ஸாமுடைய ரிசல்ட் சீட் போட்டுக்கிறோம் ரைட் ஸோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிடும் என்னென்ன விஷயம் வந்து தெரியும் ரைட் ரைட் இப்போ சிலபஸ் புக்கை ஃபுல்லாக பார்த்து ஒரு சம்மரி ஒன்று எடுத்து வைங்க ரைட் தானே அடுத்து பார்க்க போற மீது ஓலவலுக்கு ஏழு என்ன டிஃபரன்ஸ் ஸோ படிக்கிற விஷயங்களை கரெக்டாக நோட் பண்ணி இருக்கணும் மைண்ட்ல ஓவரால் மாநிலத்தில் ஏழு
O level மாதிரியில எழுது. இந்த மேலே இருக்கிற ordinary level. So சாதாரண தரம். Advanced level, உயர்தரம். So ordinary levelல லாஸ்ட் ஒரு மந்த் கொஞ்சம் நீங்க படிச்சாலும் வழங்கான மார்க்ஸ் எடுக்கணும். ஏன்னா புக்ஸ் இருக்கு, புக்ஸ் பார்த்து ரிப்ளிக்கு ஒரு மார்க்ஸ். இப்போ கவர்மெண்டால புக்ஸ் இருப்பாங்க. நீங்க பெருசா தேடக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் தரக்கூடிய புக்ஸ், சயின்ஸ் பாடத்துக்கு 2 புக்ஸ், மேத்ஸ் பாடத்துக்கு 3 புக்ஸ், சம்திங் இங்கிலீஷ் பாடத்துக்கு புக்ஸ் தான். புக்ஸ் நீங்க படிக்கிறது அப்படியே எக்ஸாம் இருக்கு. ஏழாவது பொறுத்த மட்டும் இல்ல புக்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் புக்ஸ் நிறையா இருக்கு, சிலபஸ் தான் தருவாங்க. ஸோ வெரி கேர்ஃபுல். ஓலவர் மாதிரி ஏழு நினைச்சிடாது. ஓலவரில் நீங்க நல்லா படிச்ச ஒரு ஆளுன்னு சொன்னாங்களே, ஏழு நல்லா படிச்சு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஓலவரில் நீங்க நல்லா படிக்கல, கொஞ்சம் விளையாடி தெரிஞ்சுட்டீங்க, இப்பதான் கவலை வந்து படிக்கணும்னு சொன்னீங்க, இது உங்களுக்கான பெஸ்ட் சான்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏழு ஆரம்பத்திலிருந்து நல்லா படிக்கும். ஏழு ஆரம்பத்திலிருந்து நல்லா படிக்கிற பிள்ளைகள் இருக்கா? டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், ஐலண்ட் ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் 100க்குள்ள, ஐலண்ட் 5க்குள்ள வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நல்ல ஸ்கோர் எடுக்கணும், நல்ல ட்ரைனிங் வரணும்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து என்ன படிக்கும்? செலினேட் டிசிப்ளின் கட்டி முக்கியம். ஸோ டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னா கிளாஸ் தான் எடுக்கலாம். கிளாஸ் தான் எடுக்கலாம். அது யாராலும் நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் லிமிடெட் சீட் தான். ஸோ வரையறுக்கப்பட்ட பிள்ளைகளை எடுத்து எடுக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் நல்ல ஸ்கோரோட எடுத்து பெஸ்ட் ஸ்கோர் கொண்டு மாற்றுறது நம்ம நோக்கம். ஸோ இது தவிர விளையாடுறாக்கெல்லாம் கிளாஸுக்கு எடுப்படாது. சரி விளையாடி தெரிவிங்க, சரி கம்ப்ளைண்ட்ஸ் வருமாக இருந்தால் கிளாஸ் ரிமூவ் பண்ணப்படுகிறது. அது யாரை டோட்டலாக இருந்தாலும் சரி, யாரை சன்னா இருந்தாலும் சரி. ரைட். ஸோ ஓனவல் மாதிரி விளையாடி தெரிஞ்சுட்டாங்க. ஏலவில் ஆரம்பத்திலிருந்து நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஆரம்பத்திலிருந்து விளையாடிட்டு லாஸ்ட் டைம் தான் படிக்க வேண்டியீங்களா, நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கோர் எடுக்க முடியாது. வந்துட்டீங்க எல்லாரும் ஈக்குவல் தான். ஏழாவது நல்லா ஓலவல் நல்லா படிச்சவங்க ஈக்குவல் தான், ஓலவல்ல படிக்கிற விளையாட்டு ஈக்குவல் தான். இப்ப இருந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோர் வரும். ஓலவல்ல நல்லா படிச்சு ஏழாவதுல நல்லா படிக்கல ஸ்கோர் வரும். ஓலவல்ல நல்லா படிக்கல, பட் ஏழாவதுல நல்லா படிக்க விரும்பி ஆசைப்படுறாரு, ஃபேவரட் சிச்சுவேஷனை பார்த்து படிக்க ஆசைப்படுறாரு, அப்ப நல்ல ஸ்கோர் வரும். ஸோ இதை மைண்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளும். ஸோ இதோட கலைக்கிற டைம் எப்படின்னா அப்படியே வந்துட்டு இப்போ இன்னொரு விஷயத்த கலைச்சிட்டு வரும். ஸோ ஓ லெவல் டு ஏ லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்லைடை கொஞ்சம் போடுங்க, ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்கிரீன்ல விளக்கம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தோம்னா ஜெட் ஸ்கோர் என்ன, ஏன் ஜெட் ஸ்கோர், அது எப்படி பார்க்கறது விஷயம். அப்ப இதுல பாருங்க எவரேஜ் மீன் இருக்கு. எவரேஜ் சொன்னாலே எவரேஜ் மார்க்ஸ் தெரியும். ஏ லெவல்ல 3 சப்ஜெக்ட், இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸையும் கூட்டி 3 பிரிச்சு விட்டோம்னா அது எவரேஜ் புள்ளியாது, சராசரி புள்ளியாது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி நம்ம அப்ளை மேத்தமேட்டிக்ஸ்ல ஆக லாஸ்ட் யூனிட் என்னன்னு பாருங்க, புள்ளிவிவர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோ அதுல நம்ம என்ன செய்வோம்னா படிப்போம். சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி அது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம அதுல படிப்போம். இப்போ படிப்போம் தெரியாது, நீங்க ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி பார்த்து போறீங்க. இப்போ ஸ்கோர் பண்றோம். ஸ்கோர்னு சொன்னாங்க. ஸ்கோர் வந்து மூணு பாடத்துக்கும் தனித்தனியா ஸ்கோர் பார்ப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கோர் தனி பார்ப்பாங்க, பிசிக்ஸ் ஸ்கோர் தனி பார்ப்பாங்க, கெமிஸ்ட்ரி ஸ்கோர் தனி பார்ப்பாங்க. மூணு பாடத்துக்கு 3 ஸ்கோர் வரும். அப்ப ஒவ்வொரு பாடத்திற்கான இப்ப கம்பைன் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த மட்டும் கம்பைன் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு எவரேஜ் மார்க்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இயர்லயும் கம்பைன் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு எவரேஜ் மார்க்ஸ் வரும். ஒவ்வொரு இயர்லயும் பிசிக்ஸ் ஒரு எவரேஜ் மார்க்ஸ் வரும். ஒவ்வொரு இயர்லயும் கெமிஸ்ட்ரி ஒரு எவரேஜ் மார்க்ஸ் வரும். ரைட். கம்பைன் மேத்தமேட்டிக்ஸ் எவரேஜ் மார்க்ஸ் இருந்தவே
கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் எத்தனை பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிருக்கோம்? ஒரு 10,000 பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிருக்குன்னு 10,000 பிள்ளைகள் மார்க்ஸையும் கூட்டி 10,000 டிவைட் பண்ணி விட்டோம்னா கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் எவரேஜ் மார்க்ஸ் வரும். பிசிக்ஸ்ல எவரேஜ் மார்க் எப்படி எழுதுவாங்க? பிசிக்ஸ் ஒரு 30,000 பிள்ளைகள் எழுதிக்கிட்டா 30,000 பிள்ளைகள் மார்க்ஸையும் கூட்டி 30,000 டிவைட் பண்ணி விட்டோம்னா அது பிசிக்ஸ்ல எவரேஜ் மார்க்ஸ் ஆயிடும். கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி எவரேஜ் மார்க்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாடத்துல எவரேஜ் மார்க்ஸும் என்ன செய்ய முடியாது, அந்த ஒவ்வொரு பாடத்தையும் செக் பண்ண எல்லா பிள்ளைகளோட மார்க்ஸையும் கூட்டி நம்ம டிவைட் பண்ணி விடுவோம். அப்ப 3 பாடத்துக்கு ஸ்கோர் தனியாக வரும். கெமிஸ்ட்ரிக்கு ஸ்கோர் தனியாக வரும், பிசிக்ஸ்க்கு ஸ்கோர் தனியாக வரும், கெமிஸ்ட்ரிக்கு ஸ்கோர் தனியாக வரும். இப்போ புத்தக மிஸ்டேக்ல இருந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறாரு. என்ன பேரு? அப்போ புத்தக மிஸ்டேக்ல இருந்து ஒரு ஆள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறார். அவருடைய கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கோர், பிசிக்ஸ்ல ஸ்கோர், கெமிஸ்ட்ரில ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்றது? ஸ்கிரீன்ல பார்த்தா விளங்கும். என்ன செய்ய முடியும்? அவர் எடுத்த மார்க்ஸ்ல இருந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கான எவரேஜ் மார்க்ஸை கழிச்சு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால பிரிக்கும். ஸோ இதே போல் இப்போ கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் அவர் எடுத்த மார்க்ஸ் இப்போ ஒரு 18 எடுப்போமே, 80 மைனஸ் எவரேஜ் மார்க்ஸ், மீன் மார்க்ஸ், சராசரி மார்க்ஸ் அது ஒரு 16 எடுப்போமே. 80 மைனஸ் 60 ஓவர் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி வருதுங்கிற விஷயம் வந்து நான் பிறகு பார்ப்போம். அது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 20 இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க, ரைத்தானே? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு 20 இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தனித்தனியாக வரும். இப்போ கம்பைன் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும், ஃபிசிக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். அவசரப்படாதீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னங்கிற விஷயத்தை பற்றி நம்ம 6வது டேர்மில் படிப்போம். 6வது டேர்மில் புள்ளிவியலில் நாங்கள் படிப்போம், அதுதானே படிப்போம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மீன் சராசரி மார்க்ஸ் வர மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லா பிள்ளைகள மார்க்ஸையும் எடுத்து ஒரு கால்குலேஷன் வந்து செய்வாங்க, ரைட் தானே? ரைட். ஸோ கம்பைன் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு சர்ச் ஸ்கோர் வரப்போகுதுன்னு. இப்போ கம்பைன் மேத்தமெட்டிக்ஸில் அவர் என்ன மார்க்ஸ் எடுத்தாரோ அந்த மார்க்ஸ் ஒரு மாணவர் எடுத்த மார்க்ஸ்லேருந்து எவரேஜ் மார்க் கம்பைன் மேத்தமெட்டிக்ஸில் எவரேஜ் மார்க்ஸை கழிச்சு கம்பைன் மேத்தமெட்டிக்ஸில் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் டிவைட் பண்ணி விட்டோம்னா கம்பைன் மேத்தமெட்டிக்ஸுக்கான அந்த மாணவருக்கான ஸ்கோர் வரும். அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுவும் நான் கால்குலேட் பண்ணதுக்கு பிறகு அந்த 3 செட் ஸ்கோரையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணி விட்டோம்னா அதான் ஃபைனல் செட் ஸ்கோராக இருக்கும். ரைட். நான் அடுத்த ஸ்லைட்டுக்கு போகிறேன் பிள்ளைகள். இப்போ அடுத்த ஸ்லைட்டில் நான் ஒரு கால்குலேஷன் வந்து காட்டிக்கிறேன். நார்மலாக ஒரு கால்குலேஷன் வந்து காட்டிக்கிறேன். இப்போ 3 சப்ஜெக்ட் 1 2 3 நான் போட்டிக்கிறேன். 3 சப்ஜெக்ட். அந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி திங்க் பண்ணலாம். அவங்கள பார்த்துக்கிட்டோம்னா பிள்ளைகள் மீன், அதாவது சராசரி புள்ளி, ஓல் ஐலண்டாக சராசரி புள்ளி வந்துட்டு சப்ஜெக்ட் 1க்கு 35 எடுத்துக்கிறாங்க, சப்ஜெக்ட் 2க்கும் 35, சப்ஜெக்ட் 3க்கு 40 எடுத்துக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு போட்டிக்கிறேன். அதே மாதிரி சப்ஜெக்ட் 1 அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 20, சப்ஜெக்ட் 2க்கும் 20 வருது, சப்ஜெக்ட் 3க்கு 25 வருது. ஸோ நார்மலாக ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிக்கிறேன், ரைட் தானே? இப்போ ஏபிசிடிஇன்னு சொல்லி 5 மாணவர்களை போட்டிக்கிறேன். 5 மாணவர்களுக்குமான என்ன செய்ய போகிறோம், மார்க்ஸையும் போட்டிக்கிறேன். மார்க்ஸை பார்க்குறது அந்த மார்க்ஸுக்குரிய ஸ்கோர் போட்டிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ மெட்ஸில் புள்ளிகள் தானே, நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ ஏங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்ஜெக்ட் 1ல் ஸ்கோர் சரியாக வந்தீங்கன்னு பாருங்கள். 39 மைனஸ் 35, அதாவது அந்த மாணவர் எடுத்த புள்ளி வந்து 39. அதிலிருந்து கழிக்கணும் எவரேஜ் மார்க்ஸ். அப்போ 35 கழிக்கணும், பிரிக்கணும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 20. அப்போ 4/39 மைனஸ் 35 ஓவர் 20. அப்போ 4/20. 4/20 1/5. 1/5 0.2 அதுதானே இல்லையா? அப்போ 4 டிஜிட்டுக்கு வந்து நம்ம இதை ஸ்கோர் பார்ப்போம். ஏற்கனவே சொன்னது போல் 4 டிஜிட்டுக்கு இந்த ஸ்கோர் வந்து பார்ப்போம், ரைட்? அதே மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஸ்கோர் வந்து போட்டிருக்கோம். அந்த ஸ்கோரை கால்குலேட் பண்ணி பாருங்கள், எல்லா பாருங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ ஏங்கிற மாணவரை பார்த்தீங்கன்னா அவர் சப்ஜெக்ட் 1 மட்டும்தான் படிச்சிக்கார் நல்லா. சப்ஜெக்ட் 2 வந்துட்டு அவர் எவரேஜ் மார்க்ஸை விட அவரை மார்க்ஸ் குறையும். எவரேஜ் மார்க்ஸை விட அவரை மார்க்ஸ் குறையும். என்ற பிள்ளைகள் என்ன வரும், இந்த ஸ்கோர் மைனஸில் வரும் பாருங்கள், மைனஸில் வரும். சப்ஜெக்ட் 3யும் அவர் அந்தளவுக்கு படிக்கலை. அப்போ அதுலேயும் அவர் மைனஸ் ஸ்கோராக எடுத்துக்காரு. என் எவரேஜ் மார்க்ஸ் வந்துட்டு 40, அவரை மார்க்ஸ் வந்துட்டு 39.
அப்போ எவரேஜ் மார்க்ஸோட வர மார்க்ஸ் வந்து குறையன்னு சொன்னால் என்ன செய்யும்? ஸ்கோர் நெகட்டிவில் தான் வரும், மைனஸில் தான் வரும். அதே மாதிரி பிங்கிற மாணவரை பாருங்கள், பிங்கிற மாணவர் 3 ஸ்கோருமே பாசிட்டிவ் தான். சிங்கிற மாணவரை பாருங்கள், சிங்கிற மாணவரில் 3 ஸ்கோருமே பாசிட்டிவ். அதே மாதிரி டிங்கிற மாணவரை பாருங்கள், டிங்கிற மாணவரும் எல்லாமே இல்லை, அவர் சப்ஜெக்ட் 2ல் நெகட்டிவ். சப்ஜெக்ட் 2ல் டிங்கிற மாணவர் 32, ஆனால் எவரேஜ் மார்க்ஸ் வந்து 35. அப்போ எவரேஜ் மார்க்ஸை விட வர மார்க்ஸ் வந்துட்டு குறையும், அப்போ நெகட்டிவில் வரும். நீங்கள் அதே ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலும் விளக்கும். ஈங்கிற மாணவர் பாருங்கள், ஈங்கிற மாணவர் 100 100 100 3 பாடத்தையுமே எவரேஜ், 3 பாடத்தையுமே நல்லா படிச்சிக்கார். 3 பாடத்தையும் நல்லா படித்தா தான் என்ன செய்யும்னு சொன்னால் ஸ்கோர் வந்துட்டு என்ன வரும்? பாசிட்டிவில் வரும். இப்போ 100 மார்க்ஸ் எடுத்தால் ஸ்கோர் வந்துட்டு 4 தான் வரணும்னு இல்லை, ரைட் தானே? நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா விளக்கும். 3.25 3.25 அது 4. எவரேஜ் அது 3 ஸ்கோரிங் கூட்டி 3 வெயிட் பண்ணி விட்டோம்னா 3.5 வருது. ஸோ ஸ்கோருங்கிற விஷயத்தில் என்ன பிள்ளைகள் விளங்குது? உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட மட்டும் தங்கி இல்லை, எவரேஜ் மார்க்ஸை தங்கிங்க. அப்போ அடுத்த பிள்ளைகள் வந்துட்டு என்ன மார்க்ஸ் எடுக்கிறோ அது இல்லை தான் உங்களோட ஸ்கோர் தங்கியிருக்கு. ஏன்னா எவரேஜ் மார்க்ஸுங்கிறது அடுத்த பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மார்க்ஸ். ஸோ அடுத்த பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மார்க்ஸில் தான் உங்களோட ரேங்கிங் தங்கியிருக்கும். ஸோ இதனால் தான் சொல்லுவோம் நாங்கள் ஏலவில் வந்துட்டு காம்படிஷன் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ங்கிறது நம்ம செல்றதுக்கான பிரதானமான நோக்கம் வந்துட்டு இதுதான். ஸோ இதில் கவனிச்சிங்கிற பிள்ளைகள் இப்போ டிங்கிற மாணவரை பாருங்கள், ஒரு பாடத்தில் 90, மற்ற 2 பாடத்துலேயும் குறைய மார்க்ஸ். அப்படி எடுத்தும் அவர் ஒரு பாடத்தில் 90 எடுத்தும் என்ன செய்ய இயலாம்? ஸ்கோர் வந்துட்டு அந்த அளவுக்கு வரல. ஸோ ஒரு பாடத்தை மட்டும் படிக்காமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் 3 பாடத்தையுமே கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும், ஒரே அளவு ஈக்குவலாக கொடுத்து படிக்கணும். ஸோ இதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இன் த ஸ்கோர் என் வந்துட்டு கனஷிப் ரேங்க் பண்ண போகக்கூடாது. யாருக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரப்போகுது? ஈக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் வரப்போகுது. 2வது ரேங்க் யார் வரப்போகுது? சிக்கு வரப்போகுது. 3வது ரேங்க் டிக்கு, 4வது ரேங்க் பிக்கு, 5வது ரேங்க் தான் ஏக்கு வரப்போகுது. ஸோ நான் இதே ஃபஸ்ட்டுக்கே கதைக்கணும் சொன்னால், அப்போ முதலாவது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏலெவலில் வின் பண்ணணும்னா 3 பாடத்துக்கு ஈக்குவல் கொடுத்து அழகாக படிக்கணும், ரைட்? ஸோ என்ன சரி, இப்போ ஸ்கோர் விஷயத்தில் என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ இதனால தான் நாங்கள் செல்கிறோம் ஏலெவல் காம்படிஷன் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், காம்படிஷன் எக்ஸாம். இப்போ ஓலெவல் எடுத்தீங்கன்னா காம்படிஷன் இல்லை, ஓலெவல் டு ஏலெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. முதலாவது விஷயம் சப்ஜெக்ட் வைஸாக சென்று, 2வது விஷயம் एवरेज मार्क और वाले एवरेज मार्क सम பார்ப்போம், அந்த ஏலெவல் ஸ்கோர் பார்ப்போம். இப்போ ஸ்கோரை பத்தி நான் கான்செப்ட் சொல்றேன். அப்ப இதெல்லாம் சொல்றாமலே ஏலெவல் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், ஓலெவல் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓலெவல் வந்து ஓலெவலுக்கு எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யலாம்? 9 எடுக்கலாம். ஓலெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்ல, ஆனா ஏலெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஏலெவல் வந்து எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் டெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ஆள்தான் டிஸ்ட்ரிக்ட் டெஸ்ட் எடுக்கலாம். எல்லாரும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹையர் ட்ரெயின் டெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ஆள்தான் ஹையர் ட்ரெயின் டெஸ்ட் எடுக்கலாம். சோ அப்படியே சொன்னா இந்த ஸ்கோர் வந்து 4வது டிஜிட்ல சேஞ்ச் ஆகும். 4 டிஜிட்ல வருது. 4வது டிஜிட்ல 2.1696 2.1694. 4வது டிஜிட்ல வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வரும், உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வராது. சோ very accuracy ஆன ஒரு calculation. So very careful. All-one to level transformation le, all-one to level transformation le, அடுத்த important transformation அதான் ரெஸ்கோர் போடுறதுக்கு நீங்க ஈக்குவேஷன் 3 பாடங்களையும் பேலன்ஸ் பண்ணணும். அதான் சொன்ன மாதிரி ஒரு பாடத்துக்கு டாப்பா இருந்து 2 பாடத்துக்கு நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா அவுட். அதே போல இதெல்லாம் சொல்றோம் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது வந்துட்டு அடுத்த பீரியட் தங்கி இருக்கு. உங்களோட ஸ்கோர் என்னங்கிறது அடுத்த ஸ்டூடண்ட்ஸ்ல டிபெண்ட் ஆகிருக்கு. ஓரளவு பொறுத்த மட்டும் உங்களோட ஸ்கோர் என்னங்கிறது அடுத்த பிள்ளைகள் தங்கி இருக்காது. ஆனா ஏழோட பொறுத்த மட்டும் உங்களோட ரேங்க் என்னங்கிற விஷயம் வந்து அடுத்த பிள்ளைகள் தங்கி இருக்கு. நேச்சுரல் ஆகும். அவரோட ரேங்கிங் வந்துட்டு இந்த ஸ்கோரை வச்சு கால்குலேட் பண்ண போறாங்க. இந்த ஸ்கோர் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ண போறாங்க? உங்களோட மார்க்ஸ்ல இருந்து ஒரு பாடத்துக்கான எவரேஜ் மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால டிவைட் பண்ண போறோம்.
ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் எவரேஜ் மார்க்ஸ் என்னதுல டிபெண்ட் ஆகிருக்கு. அடுத்த பிள்ளைங்க டிபெண்ட் ஆகிருக்கு. ஆகவேதான் ஒரு இயர்ல வந்துட்டு பேப்பர் கஷ்டம். ஒரு இயர்ல சும்மா சொல்றாங்க கெமிஸ்ட்ரி பேப்பர் கஷ்டமா வந்து. இப்ப கெமிஸ்ட்ரி பேப்பர் கஷ்டமா வந்தா எவரேஜ் மார்க்ஸ் என்ன செய்யுது? நல்ல லோவா இருக்கு. பேப்பர் கஷ்டம்னா கிளியர் செஞ்சு இருக்காதுன்னு சொன்னால் என்ன செய்யும்? எவரேஜ் மார்க்ஸ் நல்ல லோவா ஒரு 30, 40, 50 அந்த லெவல்ல வரும். அவருக்கு இல்ல கெமிஸ்ட்ரி நல்லா செய்யக்கூடிய ஒரு இல்ல பேப்பர் எப்படி டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நான் செய்யணும் இல்ல 90 மார்க்ஸ் எடுத்துருவீங்க. இப்ப அவங்க கிளியர் மார்க்ஸ் எவரேஜ் மார்க்ஸ் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஆகவே ஸ்கோர் செய்யுங்க நல்ல டாப் பவர். அவனா நீங்க ஒவ்வொரு இயரும் எக்ஸாம் பேப்பர் முடிஞ்சது போல சொல்லுவாங்க, சும்மா கலைப்பாங்க யூஸ்வலா. இந்த வருஷம் ஸ்கோர் தீர்மானிக்கும் பிசிக்ஸ். ஏன் என்ன பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு இந்த வருஷம் அப்படி 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 பேசலாம். அதுல அர்த்தங்கள்தான் ஸ்கோர் தீர்மானிக்கிறேன்னா என்ன விஷயம் வந்துச்சுன்னா பேப்பர் கஷ்டமா வந்துச்சுன்னா கஷ்டமா வந்த பேப்பர்ல யார் ஒரு மாணவரோ மாணவியோ நல்ல ஸ்கோர் பண்ணி இருந்தா அவங்க ஸ்கோர் பண்ணலாம். சோ எவரேஜ் மார்க்ஸ் விட குறைய மார்க்ஸ் இருந்தாங்கடா ஸ்கோர் மைனஸ் சோ அது நம்ம கலைக்கிறது மிக முக்கியமான விஷயம். ரைட் ஓகே. ஆல் ஓவர் டு எவரேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம அடுத்து பேச போறோம்ங்க. ஐலண்ட் ட்ரெயின் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயின் அதை பத்தி கரெக்ட் போறோம். ரைட் ஓகே. அது இன்னும் காலேஜுக்கு போவோம். முக்கியமான விஷயங்களை கலந்து பேசி கொண்டிருக்கிறேன். சில விஷயங்கள் நோட் பண்ணுங்க. அடுத்த பிள்ளையே இப்ப ஐலண்ட் பிள்ளையே ஐலண்ட் எல்லா பிள்ளைகளையும் ஸ்கோர் அடிப்படையில் ஸ்கோர் டாப்ல இருந்து கீழே பாட்டம் வரைக்குமான ஓர்டர்ல ரேஞ்ச் பண்ணுவோம். எப்படியோ ரேஞ்சிங் இதான் ஐலண்ட் கான்செப்ட்ல மட்டும் சரியா. ஐலண்ட் ரேஞ்ச்ங்கிறது ஐலண்ட் லைன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கிறது ஐலண்ட் லைன் தான் ரேஞ்ச் பண்ணுறது. ஐலண்ட் ரேஞ்ச் வெஸ்ட் வந்து ஒரு கலம்புரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாம், செகண்ட் வந்து கலம்புரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாம், தேர்ட் வந்து Colombo district இருக்கலாம், fourth வந்து Jaffna district இருக்கலாம், fifth வந்து Eastern Trincomalee district இருக்கலாம். அப்படி ஏதோ ஐலண்ட் லைட்டா பார்க்க இது ஐலண்ட் லைட்னு சொல்லுவோம். அது டிஸ்ட்ரிக்ட் ஸ்கோர் வந்து 4 டிஜிட்ல வந்துச்சுன்னா 4வது டிஜிட்லயும் ஒரு ஆளுக்கு இன்வெஸ்ட் கிடைக்காம போறது வாய்ப்பு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் அப்ப டிஸ்ட்ரிக்ட்லயும் அதே மாதிரி ஸ்கோர் அடிப்படையில தான் பார்ப்பாங்க. ஸ்கோர் அடிப்படையில் என்ன அது அந்த அந்த மாவட்டத்துக்குரிய ஸ்கோர், அந்த மாவட்டத்துக்குரிய ஸ்கோர். அப்ப டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1 2 3 4 அப்ப டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1 அதே டிஸ்ட்ரிக்ட் கிடைக்காத பாடங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் உள்ள ரைட் பண்ணுவாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்ன ஐலண்ட் ரேங்க் என்னன்னு காட்டி. அடுத்தது இன்னொரு விஷயம் ரைட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடுத்த பார்க்கணும் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா. டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு சொன்னது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எத்தனை நிலையில வந்து எடுக்கு. இன்ஜினியரிங் எத்தனை நிலையில இருக்கு, E2 எத்தனை பேர் இருக்கு, அப்படி அந்த ஆர்டர். அப்படி ஆர்டர்ல வந்துட்டு ஒவ்வொரு கோர்சஸும் எத்தனை பேர் எடுக்கிறேன்னு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு சொல்லுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எத்தனை பேர் தான் இருக்காங்க. மெடிசின் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இத்தனை பேர் தான், இன்ஜினியரிங் E2 அப்படி ஒவ்வொரு கோர்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் எத்தனை பேர் தான், அப்ளைட் சயின்ஸ் எத்தனை பேர் தான், அப்படின்னு சொல்லி
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் குவார்டர். அந்த டிஸ்ட்ரிக்ட் குவார்டர் இதுல தங்கி இருக்கிறது பாப்புலேஷன் தான் இருக்கு. பாப்புலேஷன் தான் இருக்கு. அப்ப சனத்தொகையில இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? அப்ப கலம்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோம்னா கலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல சரியான சனத்தொகை கூட. அப்ப அங்க வந்து போட்டா நல்ல கூட வரும். நல்ல கூட வரும். அதே வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ஆக்கள் மிச்சம் குறவு இருந்துச்சுன்னா போட்டா வராது. பாப்புலேஷன் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு அந்த ரேஷன் நியாயம் அது. அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் குவார்டர். ஐலண்ட் ரேஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் ரேஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் குவார்டர். அப்ப உதாரணத்துக்கு மசல் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு 200 போட்டான்னா இன்ஜினியரிங் 200 பேர் இருக்காங்க. இப்ப ஒரு அம்பாரா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா ஒரு 60 இருந்துச்சுன்னா 60 பேர் தான் எடுக்கும். கோட்டால 60 பேர் இருக்கும். இப்ப நோயலியா டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து 30 இருந்துச்சுன்னா 30 பேர் தான் இருக்கும். இப்ப அடுத்த வந்து சுகமரிட் என்ன தம்பிகள்? சுகமரிட் என்ன விஷயம் சொன்னா என்ன விஷயம் சொன்னா ஐலண்ட் இல்லை. ஐலண்ட் பைக் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், உதாரணம் 10%, உதாரணம் 10% சுகமரிட் கொடுக்கலாம். ஒரு 10% ஆன பிள்ளைகளை சுகமரிட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 1000 10% குறையும். 10% 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாம் விசிட் பண்ணாங்க. இப்ப இதுல 10% எத்தனை? 100 பேர். 100 பேர். அப்ப அப்படி என்னன்னா ஐலண்ட் ரேஞ்ச் 100 வரையிலான பிள்ளைகளோட செல்வம் வந்து சுகமரிட். ஐலண்ட் 100 வரையிலான பிள்ளைகளோட செல்வம் வந்து சுகமரிட் செல்வம். 500 சுகமரிட் செல்வம். உதாரணத்துக்கு சுகமரிட்ல வர அந்த 100 பிள்ளைகளுக்கு இருக்கணும் இல்லையா? அந்த 100 பிள்ளைகள் டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள வர மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள வர மாட்டாங்க. அந்த 100 பேரும் டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் எடுத்ததுல களுத்துறை டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா, ஐலண்ட் ரேஞ்ச் வெஸ்ட் எடுத்தால் களுத்துறை டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் இந்த 100 பேருக்குள்ள களுத்துறை டிஸ்ட்ரிக்ட் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் 100 பேருக்குள்ள களுத்துறை டிஸ்ட்ரிக்ட் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. களுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல சுகமரிட் 5 பேர். சுகமரிட் 5 பேர். அது டிஸ்ட்ரிக்ட் கோட்டா உதாரணத்துக்கு 60. இன்ஜினியரிங் மட்டும் கிடைக்கும். எல்லா கோர்ஸையும் கிடைக்கல. இன்ஜினியரிங் மட்டும் கிடைக்க அப்படின்னா மற்ற எல்லா கோர்ஸும் அதே மாதிரி. அப்ப களுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல முதல் 100 பேர் இருக்கு. அதாவது சுகமரிட் 5 பேர் இருக்கிறாங்க. அதுல டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்துட்டு 60 பேர் 60. அப்ப இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் வந்து எதுல வரணும்னு சொன்னா இது பிளஸ் இது 65. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள 5 பேர் வர மாட்டாங்க. அப்ப களுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல 65வது ரேங்க் வரைக்கும் என்ன செய்யும்? இன்ஜினியரிங் அதுலதான் சில பேர் கேட்பாங்க, இன்ஜினியரிங் போர்டர்ல இருக்கலாம், இன்ஜினியரிங் கிடைக்குமா கிடைக்காது ஷுவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? எஸ், கேள்விப்பட்டீங்க. ஷுவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மீனிங் என்னன்னா எத்தனை 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 சுகமரிட் தெரியும். சுகமரிட்டுக்குள்ள வந்தா சுகமரிட் கூட வந்தா டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரன்ஸ் வந்து கூடும். டிஸ்ட்ரிக்ட் கோட்டா மாறாது. சுகமரிட் வந்து கூட நிறைய பேர் சுகமரிட் ஆனா டிஸ்ட்ரிக்ட்ல கோட்டா டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரன்ஸ் வந்து கூடும். அதனாலதான் சொல்லுங்க, படிங்க, நல்லா படிங்க.
பொறாமை போட்டி பொறாமை. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து நல்லா படிக்கிறாங்க, அவர் இன்னும் படிக்க நல்லா படிக்க அடுத்த அவர் இன்னும் படிக்க சொல்லுங்க, இன்னும் நல்லா படிக்க இன்னும் நல்லா படிக்க மோட்டிவேட் பண்ணி அவரை சுத்தம் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஓட்ட சிரிக்கிறாங்க. சில பிள்ளைகளை வச்சு நேரோ வச்சு இந்த யோசனைகளுக்கு எல்லாம் தயவு செய்து கிளாஸ் வராதிங்க. மற்ற பிள்ளைகளை படிக்காம இருக்கணும், நோட்ஸ் கொடுக்க கூடாது, பொறாமை நோட்ஸ் கொடுக்குறது, கிளாஸை பத்தி செல்றது, எக்ஸாம் விச்சார பத்தி செல்றது, இப்படி பொறாமைக்கு கூடிய வந்துட்டு கஷ்டம். நீங்க அப்படி பொறாமப்பட தேவை. அழகா படிங்க, ஷேர் பண்ணி படிங்க, நாலேஜ் ஷேர் பண்ணுங்க, நோட்ஸ் ஷேர் பண்ணுங்க, கிளாஸ் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க, படிங்க. ஸோ சும்மா படிக்கணும் ட்ரை பண்ண தேவை. டிஸ்ட்ரிக்ட் போட்டா மட்டும்தான் இல்லை, சும்மா படிக்கிற விஷயம் இல்லை. அதை மட்டுமே கன்சிடர் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 years படிக்க போற முடியும், 2.5 years படிக்க போறோம். 2019 சும்மா உதாரணம் வெஜ்ஜ பத்தி கழிக்கிற டைம்ல 2018 2020 2019 2021 2020 உங்களோட பேச்சு வார்த்தைகள் வந்து பார்த்தா உண்மையில இவங்க வந்துட்டு 2020 தான் எக்ஸாம் எழுதினாங்க, அக்டோபர்ல எக்ஸாம் எழுதினாங்க. இவங்க வந்துட்டு 2022 தான் எக்ஸாம் எழுதினாங்க. கொரோனா இஷ்யூ அந்த இஷ்யூ வந்துட்டு 2022 தான் 2022 பிப்ரவரியில எழுதினாங்க. இவங்க வந்துட்டு அவங்களும் அதே மாதிரி 2023 எழுதினாங்க. இவங்க வந்து வேற வடிவமா நம்ம எந்த இயர்ல எழுதணுமோ அந்த இயர் தான் நம்ம போடுறோம். எந்த இயர்ல எழுதி விஷயம் இல்லை, எந்த இயர்ல எழுதணுமோ அந்த இயர் நீங்க எந்த மெச்சர் சரி உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 years ஜேர்னி கிளியர். அந்த 3 years ஜேர்னி வெளியில சொசைட்டிக்கு நீங்க பிடிக்கிறவங்கள நம்பலாம். 3 years ஜேர்னில ஜேர்னில 7 வருஷங்கள என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க இருக்கிறது அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு கூட வேலை நோக்கலாம், பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு கூட வேலை நோக்கலாம். அந்த அளவுக்கு பிஸியா இருக்கும். பிஸியா இல்லாட்டி பிஸியா இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு சொல்லி இருக்கு. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ற ஆன்லைன் கிளாஸஸ் எஃபெக்டிவ் கூட. அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அதை பற்றி செஷன் பின்னால் செய்வேன். ஒரு விஷயம் சொல்ல வந்தோம், இப்போ 3 years லைஃபும் ரிட்டன் லைஃப் தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸுக்கு போகிறது, தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறது, தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஸோ எலவெல்ல மிக முக்கியம் டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்களா? டைமை மேனேஜ் பண்ணி எடுத்துட்டீங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் போகிறவங்க டைரக்ட் கிளாஸஸ் போகிறவங்க வந்துட்டு இது நடக்கும்னு சொன்னால் கிளாஸுக்கு போகாமல் வருவோம், படிக்கிறது டைம் கிடைக்காது. சரி, உங்களுக்கு சில வழியில் டைம் அது ஓவர் டைம் நிலைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் என்டர் ஆகும். எவரையும் ஜெயிக்கிறார்கள் கவனம் செலுத்துவோம். ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு மட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். உங்களுக்கு டோட்டல் வந்து சேவ் டைம் எஃபிஷியன்சி. ஸோ அதனால 3 years ஜேர்னி நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்க, வீட்டில் இருந்து அழகாக இருந்து படிக்கணும்.
பக்கத்து பக்கத்து நம்ம நெய்பர்ஸுக்கே வந்துட்டு இப்படி எங்க இப்ப மகனை காணவே இல்லை, எங்க மகளை காணவே இல்லை என்கிற அளவுக்கு என்ன செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் ஹிடன் லைஃப் மாதிரி கொஞ்சம் மறைஞ்சிருந்து ரிசல்ட் மட்டும் தான் வெளியே வரும். ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணாங்க. கால் பண்ணி சார் பேரண்ட்ஸ்ட வந்துட்டு பக்கத்து வீட்டாக்கு வந்துட்டு கதைக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல ஆக்கு வந்து கதைக்கிறாங்க, என்ன மகள் கிளாஸுக்கு கொண்டு போறது இல்லையா, கிளாஸுக்கு கொண்டு போறது எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாவா, இந்த மாதிரி வந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்களா, இந்த மகள் நீ கிளாஸுக்கு போறது இல்லையா, இல்லைக்கு தெரியுங்க அவங்க லைல படிச்சுட்டீங்கன்னு சொல்லி. அப்ப இவங்க வந்துட்டுங்கால வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண அவ செல்ல நான் சொன்னேன் சிம்பிள் செல்லுங்க ரிசல்ட் மட்டும் தான் வெளியே போகணும். ஆள் வெளியே போட்டு ஆள் வெளியே போன ரிசல்ட் வரும் இல்லையே. ஆன்லைன்ல படிச்சு கொண்டிருக்கோம் என்ன செய்யணும் ரிசல்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல ஸ்கோர் தான் எடுத்து ஐ திங்க் மறந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஹிடன் லைஃப் இருக்கு. ஹிடன் லைஃப் இருக்கு 3 years நல்லா வந்துட்டு சில வேலைகள் வந்துட்டு இந்த விஷயத்துல ஹிடன், ஆனா மற்ற விஷயத்துல அவுட் ஆகும். எந்த விஷயத்துல ஆன்லைன்ல படிக்கும், ஆன்லைன்ல போன் அல்லது லேப்டாப் அல்லது டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாதிரி வரும். இப்ப அதே யூஸ் பண்ண வர டைம்ல இப்ப வெளியே இருக்கிறது, ஆனா போனும் கூடாக வெளியே இருக்குது. அதுவும் so discipline is very important. So phone பாவிக்கிறோம், phone பாவிச்சு படிக்கிறோம், லேப்டாப் பாவிச்சு படிக்கிறோம், டேப் பாவிச்சு படிக்கிறோம். ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்வது, ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்க. நீங்க ஸோ இந்த 3 years ஜேர்னிலையும் ஃபோனுண்டா படிப்புண்டா ஃபோன். ஸோ இதெல்லாம் படிப்பு தவிர்ந்த வேற எந்த விஷயங்களுக்கும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. படிப்பு தவிர்ந்த வேற எந்த விஷயங்களுக்கும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே நான் புரிஞ்சுக்கணும். ஸோ யூஸ் பண்ணுறது ஆன்லைன் கிளாஸஸ் டைம் சேவ் பண்ணிட்டாரு, ரவல் பண்ண முடிய டைம் இல்லை, ரவல் ஹாஸ்டல் இல்லை, நீ ரவல் பண்ண வெளியே சாப்பிட முடியாது, அந்த ஹாஸ்டல் இல்லை, கிளாஸ் ஃபீஸ் ரிடியூஸ் பண்ணி தந்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ விஷயங்களை செஞ்சு தந்துருக்காங்க, நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபோனுண்டா படிப்பது படிப்பு தான் ஃபோனாக இருக்கும். ஸோ இதை தவிர வேறு எதுக்குமே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாத சோஷியல் மீடியா எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாஸ் தேவையில்லாத சோஷியல் மீடியா, அதுல இருந்து நீங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிறது அதை டிலீட் பண்ணுங்க. தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்னா தெரியாத வீடுகள் தெரிஞ்சு கொண்ட வாய்ப்பாயிருக்கும். நான் சொல்லுங்க அப்போவா சொல்லுங்க, தேவையில்லாத சோஷியல் மீடியா, தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட், தேவையில்லாத டைம் வேஸ்ட், எல்லாமே ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணா தான் நீங்க ஆன்லைன் லேர்னிங் பண்ணலாம். ஆன்லைன்ல நமக்கு சேவ் பண்ணி தர டைம் நீங்க தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் போடுறீங்கன்னு சொன்னா, தேவையில்லாத சோஷியல் மீடியா கொடுப்பீங்கன்னு சொன்னா, தேவையில்லாத பேஜஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி நான் சொல்றேன் நீங்க டெஃபினெட்லி ஃபெயிலியர், மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால படிக்கிற விஷயங்கள் மட்டும் போன படிக்கிறது. ஒரு நாளைக்கு 3 hours கிளாஸ் நடக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் 1 hour, பிசிக்ஸ் 1 hour, கெமிஸ்ட்ரி 1 hour கிளாஸஸ் நடக்குது. 3 hour மட்டும் போன போறீங்க. உடனே நோட்ஸ் தனியாக அனுப்புறாங்களா, பிடிஎஃப் தனியாக அனுப்புறாங்களா, டியூட் தனியாக அனுப்புறாங்க. டியூட்டுக்கு மட்டும் பாருங்க. எக்ஸாம் நடக்குது, அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும் பாருங்க. ஸோ தேவையில்லாம ஃபோனை யூஸ் பண்றது நீங்கள் குறைக்கல இருந்துச்சுன்னா கேட்குறேன். முதலாவது கிளாஸ்லேயே ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்குறது செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் கட்டாயம். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் பார்க்கறது நல்லா தான் இருக்கும், படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த என்டர்டைன்மெண்ட் விட்டுட்டு படிக்கிறது நம்ம இனிப்பா மாத்திட்டே இருக்கணும், ஸ்வீட்டா மாத்திட்டே இருக்கணும். ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு படிக்க மாட்டேன். ஸோ
செல்ஃப் கண்ட்ரோலோட நான் இது இந்த நோக்கத்துல தான் படிக்கிறேன், இந்த டார்கெட்ல தான் படிக்க வந்திருக்கிறேன். ஸோ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் படிக்கிறேன். இன்னைக்கு தேவையில்லாத சோஷியல் மீடியா தேவை. அடுத்த விஷயம் வந்து இப்போ வாட்ஸ்அப். கிளாஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும்போது நம்ம வாட்ஸ்அப் நான் பார்க்கணும். வாட்ஸ்அப் அதை தெரியும் ரெண்டுல ஏதாவது ஒன்று. வாட்ஸ்அப் பட்டன் தெரியும். இந்த வாட்ஸ்அப் பட்டன் தெரியுங்க ரீடிங் ஸ்டடீஸிங் மட்டும் தான் பாருங்க. ஸ்டடீஸிங் மட்டும் தான் பாருங்க. இதுக்கான ஒரு சில விஷயங்களை சொல்லப்படுது. என்ன விஷயங்கள் முதலாவது கிளாஸ் வந்து 8% எல்லா விஷயமும் நான் காமிச்சிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த கிளாஸுக்கு போகணும், அடுத்த ஸ்டடீஸுக்கு போகணும். வாட்ஸ்அப் பட்டன் தெரியும் அந்த தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் பட்டன் தெரிவிக்கலாம். நீங்க இதையும் கரியருக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். இதுலயும் என்டர்டைன்மெண்ட் வர பார்க்கும், இதுலயும் டைம் வேஸ்ட் வர பார்க்கும். அதில் எப்படி ரிடியூஸ் பண்ற விஷயத்தை தான் இப்ப கண்டிப்பாங்க. முதலாவது விஷயமே வந்து வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் இது ஸ்டடீஸுக்கு சரி மட்டும் நம்பர் இருக்கு. ஸ்டடீஸுக்கு மட்டும் நம்பர் இருக்கு. அப்ப அந்த நம்பர் நீங்க யாரோட ஷேர் பண்ணுறோம். ஒரு நம்பர் எடுத்தீங்க படிக்க மாட்டேன் நம்பர் தெரியும். வாட்ஸ்அப்ல 2-3 அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். 2-3 அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க பேரண்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட் அக்கௌண்ட் நீங்க இன்னொரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ரைட்டான இல்லையா? ஸோ ஸ்டடீஸுக்கு மட்டும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் யாரோட ஷேர் பண்ணாங்க, ஃபேமிலியாரோட ஷேர் பண்ணாங்க, இது ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணாதீங்க, தேவையில்லாத குரூப்ஸ் எதுலையுமே ஜாயின் ஆகாதீங்க. ஸோ சீக்ரெட்டாக ஒரு நம்பர் வந்து வச்சு கொடுங்க. அந்த நம்பர் ஸ்கூல் குரூப்ஸில் அந்த நம்பரை கொடுத்தாங்க. சீக்ரெட்டாக ஒரு நம்பர் வந்து வச்சுக்கிங்க. நம்பரை ஸ்டடீஸுக்கு மட்டும் பயன்படுத்தும். ஸ்டடீஸ் அந்த அந்த கண்டக்டர் யாராவது ஆகிக்கணும்னா உங்களோட டீச்சர்ஸ் மேலே ஆகிக்கணும். அடுத்தது இந்த டீச்சர்ஸ் மேலே குரூப்ஸ் ஆகிக்கணும். அந்த அவ்வளோதான் இருக்கணும். வேற எந்த விஷயமும் சந்திக்கணும். ஆகவே அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த யாருமே தேவையான ஸ்டேட்டஸ் பார்க்குற நேரம் அப்படி ஒன்றும் வராது. தேவையான குரூப்ஸில் என்டர்டைன்மெண்ட் ஃபன்னி குரூப்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவது இந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் தெரிஞ்சுக்கணும். நம்ம கிளாஸ் பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது, யாருக்கும் சர்வ் பண்ணக்கூடாது, யாருக்குமே கண்டிப்பாக கொடுப்பீங்க. டீச்சர்ஸ் மாதிரி தவிர முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் பிரைவேட் செட். பிரைவேட் செட் யாரையுமே பண்ணுவாங்க. நீங்க என்ன விஷயம் வந்து நமக்கு எந்த கிளாஸ் மட்டும் எந்த கிளாஸ் மட்டுமான விஷயங்கள் இணைக்கிட்டு இருக்கலாம். டவுட்ஸ் என்ன குரூப்ல போடுறோம். அதே மாதிரி நீங்க ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காரணமும் பிரைவேட் செக் யாரோடையும் பண்ணுறேன். யாருமே கொடுக்கல பிரைவேட் செக் பண்ணீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண முடியும். உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் யாருடையுமே ஷேர் பண்ணக்கூடாது. டீட்டெயில்ஸ் நீங்கள் யாருடையுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ பிரைவேட் செக் வந்துட்டு டெஃபினெட்லி நான் வந்து சொல்லுவேன். பிரைவேட் செக் செய்யக்கூடாது. சார் வேற யாராவது பிரைவேட் செக் வந்தாலும் என்ன செய்யணும்? பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்குறது. பிரைவேட் செக்ல வந்து என்னை கேட்டாங்க, அதை நீங்க குரூப்ல கேளுங்கன்னு சொல்லிட்டு நீங்க குரூப்ல போய் ரிப்ளை பண்ணுங்க. பிரைவேட் செக் எக்காரணம் ஒன்றும் செஞ்சிடாதீங்க. பிரைவேட் செக் செய்ய வேண்டாம். யூனிவர்சிட்டி போனதுக்கு என்ன வேணா செஞ்சுக்கிட்டு நான் கிடைக்க மாட்டேன். பிரைவேட் செக் பிரைவேட் செக். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களை வந்து நேற்று நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் அனுப்புவேன் சொன்னா நீங்க சொல்லுங்க. ஸோ குரூப்ல கேட்குறீங்க சார், குரூப்ல கேட்குறீங்க சார் குரூப்ல வைக்கிறாங்க. நீங்க அங்கே போய் அந்த நோட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த மாதிரி பிரைவேட் செக்ல இருந்து விளையாட்டு ஒவ்வொரு அனலைசிஸ் இருக்குன்னு சார். வந்து பிரைவேட் செக் ஸ்டார்ட் பண்ணீங்க சார், வேற திசைகள் வெரி கேர்ஃபுல்லாக பிரைவேட் செக் எல்லாமே குரூப்ல பேசணும். மூணாவது விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் வச்சுக்கீங்க. அந்த ப்ரொஃபைலை பார்த்து நீங்கள் கேர்ளா போயாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ப்ரொஃபைல் இருக்காது. நீங்கள் வைக்கிற ப்ரொஃபைலை பார்த்து
இது கேர்ள் தான் இது பாய் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு உங்களுக்கு ப்ரொஃபைல் காமனான ப்ரொஃபைல் ஏன்னா இந்த 3 இயர்ஸ் திடீர்னு ஸோ மறைஞ்சிருக்கணும் சொசைட்டிலையும் மறைஞ்சிருக்கணும் சோசியல் மீடியாலையும் மறைஞ்சிருக்கணும் அப்போ அது வின் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் ஐலண்ட் ஃபெஸ்டிவல் வந்து என்ன ஐலண்ட் ஃபெஸ்டிவல் என்ன தெரியும் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்டிவல் என்ன தெரியும் அப்போ ஹிடன் லைஃப் இருக்கும் ப்ரொஃபைல் வந்து காமனான ப்ரொஃபைல் இருக்கு உங்களோட ஜெண்டரை கண்டுபிடிக்கிற அளவுக்கும் ப்ரொஃபைல் இருக்காங்க ஜெண்டரை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ப்ரொஃபைல வச்சுறாங்க ஸோ நீங்கள் அப்படி வச்சீங்கன்னு சொன்னால் பிறகு உங்களுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு ஸோ உங்களோட செல்லம் வெரி சீக்கிரட்டாக இருக்கு படிங்க ஸோ அழகாப்படுத்தீங்கன்னா அழகாக நிறைய விஷயங்களே கலைக்கிறோம் நிறைய விஷயங்களை கலைச்சிக்கிறோம் physical science stream பத்தி நிறைய பௌதிக ரிலேஷன் காஞ்சிக்கிறோம் அப்ப அடுத்து நம்ம கிளாஸஸ் பத்தி கலைக்க போகிறது அப்படி கிளாஸஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே போல டைம் டேபிள் தான் தெரியும் டைம் டேபிள் அடிப்படையில் கிளாஸஸ் நடக்கும் டைம் டேபிள் அடிப்படையில் கிளாஸஸ் நடக்கும் அதாவது வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணி செஞ்சு கொடுப்போம் ஸோ கிளாஸை பொறுத்த மட்டும் வெரி நீட்டாக நடக்கும் நம்மளுடைய கிளாஸை பொறுத்த வெரி நீட்டாக நம்ம அப்ளிகேஷன் ஊடாக நடக்கும் சில ப்ரொசீஜர் அடிப்படையில் நடக்கும் நம்மளோட 2 விதமான விஷயங்கள் இருக்கு ரெண்டு போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து டைரக்ட் போர்ட் அல்லது பிசிக்கல் போர்ட் அடுத்து ஸ்மார்ட் போர்ட் ஸ்மார்ட் ஸ்கிரீன் நம்ம ரெண்டு விஷயமே யூஸ் பண்ணுவோம் பிசிக்கல் போர்ட் யூஸ் பண்ணுவோம் ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு போர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் கிளாஸ் எடுத்து physical board physical board அது direct board இந்த மூணு போர்ட் யூஸ் பண்ணுவோம் green board யூஸ் பண்ணுவோம் green board white board யூஸ் பண்ணுவோம் அதே போல black board யூஸ் பண்ணுவோம் மூணு போர்டுலயே மாறி மாறி யூஸ் பண்ணுவோம் இந்த போர்ட் யூஸ் பண்ணுவோம் chalk யூஸ் பண்ணுவோம் white board யூஸ் பண்ணுவோம் marker black board யூஸ் பண்ணுவோம் அதான் ஸ்மார்ட் போர்டுலயே நம்ம ஸ்மார்ட் ஸ்கிரீன் ரெடி பண்ணி முடியும் எனக்கு தெரியும் 2019 இருந்து படிப்பேன் கம்பைன் எக்ஸ்பீரியன்ஸ் 2019 இருந்து கம்பைன் எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கிறேன் கம்பைன் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பாடங்கள் இருக்கு பியூ மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணுங்க பியூ மேத்தமெட்டிக்ஸ் பண்ணனும் ஃபுல்லா தியரிட்டிக்கல் கான்செப்ட் இருக்கும் அதுல ஃபுல் தியரிட்டிக்கல் கான்செப்ட் அது மோஷன் இருக்காது அதுல அண்டர்ஸ்டாண்டபிள் திங்கிங் வந்து குறைவு ஜெலங்கிரா இப்படிதான் மோஷன்ஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்காது ஃபுல்லாகவே கிரியேட்டிவ் கான்செப்ட் போட்டு அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதுல ஃபுல்லாக இருக்கும் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஃபுல்லாக இருக்கும் ஆனா இது கிடையாது இது வந்து டிஃபரெண்ட் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கட்டாயம் என்ன செய்யணும்னா இந்த டிரெக்ட் போர்ட் தான் நடக்கும் டிரெக்ட் போர்ட் தான் அந்த மோஷன்ஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அந்த எக்ஸப்ஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அது எப்படி அது நடக்குது விஷயத்தை விளங்கப்படுத்தணும் அது இந்த கிளாஸஸ் ஃபுல்லாக வந்துட்டு இந்த நம்ம பிசிக்கல் போர்ட் தான் நடக்கும் பிசிக்கல் போர்ட் தான் நடக்கும் இப்போ பியூர் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த மட்டும் இதுல நான் வந்து ரெண்டுலயும் செய்யும் பிசிக்கல் போர்ட்லயும் செய்யும் ஸ்மார்ட் போர்ட்லயும் செய்யும் ரெண்டுலயும் மாறி மாறி செய்யும் எதுல செஞ்ச பெஸ்ட்னு தெரியும் 2019 படிச்சுக்கொண்டு ஆரம்பிச்சேன் நான் ஆன்லைன்ல படிப்பிச்சிங் இருக்கு 2019 வந்து கம்மியா மேத்தமெட்டிக்ஸ் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் 2020 இருந்து ஆன்லைன்ல படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ 1 இயர்க்கு எப்படி ஆன்லைன் ஸ்டார்ட் பண்றேன் நம்ம ஆன்லைன்ல வந்து 2020 படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் அதே போல ஆன்லைன்ல லேர்ன் பண்ணி முடிக்கிறேன் ஆன்லைன்ல லேர்ன் பண்ணி முடிக்கணும் அது எனக்கு தெரியும் எதை எப்படி செஞ்ச பெஸ்ட்னு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் உங்களோட ஒப்பீனியன்ஸே கேட்பேன் உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்கள் சொல்லலாம் இருக்கும் ஸோ பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டு போர்ட்லேயே படிப்பேன் பிசிக்கல் போர்ட்லேயே படிப்பேன் ஸ்மார்ட் போர்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு என்ன நடக்கும்னுச்சுன்னா நம்மளோட பிசிக்கல் போர்ட்டில் இந்த போர்ட்லாம் செய்யணும் இந்த போர்ட்லாம் செய்யணும்
இன்ட்ரெஸ்டாக இருந்து படிக்கலாம். ரெண்டு படிக்கிற மைண்ட் செட் இருந்தால் சரி, ரெண்டுமே அழகாக படிக்கலாம், வேறு லெவலில் படிக்கலாம், சூப்பர் ஸ்கோர் படிக்கலாம். அதே போல சண்டே எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ இங்கே நம்ம படிச்சிருக்கேன், சண்டே எக்ஸாமும் யூஸ் பண்ணிடுறாங்க. நான் தியரியில் படிப்பிக்காத சில விஷயங்கள் எக்ஸாமில் போடுது. எக்ஸாமில் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. எக்ஸாமையும் சண்டே எக்ஸாமும் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் கொஞ்சம் சண்டே எக்ஸாம் போட்டு டீச்சர்ஸ் அடுத்த கிளாஸில் கிடைக்கும். ஸோ எக்ஸாம் மட்டும் படிக்கிறது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே படிக்கலாம். நல்ல டீச்சர்ஸ் மட்டும் படிச்சு போகிறோம், அப்புறம் நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். அவங்கள மாதிரி கைட் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல டீச்சர்ஸ் மட்டும் படிச்சு போகிறோம், அப்புறம் நல்ல கைடு படிக்குமா தேவையில்லாததெல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் நேரங்களில் டேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து அதான் செலக்ட் பண்ணி அதான் படிச்சு போகிறோம். இப்போ வருஷம் பரிசையில் தேவையில்லாத குரூப்ஸ் தான் ஜாயின் பண்ணாங்க. சில குரூப்ஸ் இருக்கு, எஜுகேஷனல் சரி தான் குரூப்ஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. என்ன கேட்டால் சில நீங்கள் 3 குரூப்ல இருந்தால் போதும். மேத்ஸ் குரூப், பிசிக்ஸ் குரூப், கெமிஸ்ட்ரி 3 குரூப்ல இருந்தால் போதும். அந்த 3 குரூப்பும் எல்லா டீட்டெயில்ஸையும் தரக்கூடிய குரூப்பாக இருக்கு. நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் குரூப் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் தரும். டேர்ம் பேப்பர், டவுட்ஸ், கைடன்ஸ், அதே போல எல்லா பேப்பர்ஸ், ஃபைனல் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ், எல்லா பேப்பர்ஸுமே நம்ம குரூப்ல இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணி கொடுங்க. ஸோ நிறைய குரூப்ஸ் தேவை. 3 குரூப்ஸ் இருந்தா போதும். இன்னும் 2 இருந்தா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், 5 குரூப்ஸ். அந்த 5 குரூப்ஸ் இருந்தாலே போதும். தவிர்த்து நிறைய குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணி கொடுக்குறது வேஸ்ட். அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அது சும்மா தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான் கொண்டு வரும். தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் குரூப் அதில் இதில் ஜாயின் பண்ணி நேரம் காரணம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நேரம் காலம் திருப்பி கிடைக்காது. ஏழு முடிஞ்சதுக்கு ஒரு நம்ம இப்படி படிச்சுக்கலாமே, இப்படி படிச்சுக்கலாமே, இப்படி செஞ்சுக்கலாமா, அப்படி செஞ்சுக்கலாம் கவலைப்படுறது வேறு. ஸோ டெடிக்கேஷனா ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக யூஸ் பண்ணலாம். டெடிகேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போக கிடைக்கும். அடுத்த விஷயம், சில பேர் வந்து கேட்டு இருந்து பிரைவேட் எக்ஸாம் எழுதாம, அதாவது தனியார் பிரைவேட்டா எக்ஸாம் எழுதாம, ஸ்கூலால எக்ஸாம் எழுதலாம், பிரைவேட்டா எக்ஸாம் எழுதலாம். நான் என்ன சொல்லி வந்தாங்களே அதை பற்றி இன்னொரு வயசு போயிட்டு வந்து உங்களோட ஸ்கூல் கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்கூல் கண்டிப்பாகவே நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸ்கூல் கிட்ட இருக்கீங்க, ஸ்கூல் எக்ஸ்டெண்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம். அதே போல ஸ்கூல் சப்போர்ட் தராங்க. ஸ்கூல் வந்து சப்போர்ட் தராங்க. அதாவது சில ஸ்கூல்ஸ் இருக்கு, சில ஸ்கூல்ஸ் இருக்கு அவங்க ஈவினிங் கிளாஸஸும் செய்யறாங்க. ஈவினிங் கிளாஸஸும் அவங்க செய்யலாம். ப்ரொஜெக்ட் ஈவினிங் கிளாஸஸும் செய்யலாம். ப்ரொஜெக்டுக்குலாம் நல்ல மீறி கெட்டது மீறி அது நீங்கள் எந்த ப்ரொஜெக்ட் எப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பார்க்கணும். நல்ல ப்ரொஜெக்ட் மீறி கெட்ட ப்ரொஜெக்ட், நல்ல கெட்ட ப்ரொஜெக்ட் என்ன செய்யலாம். ஒழுங்கான கைடன்ஸ் இல்லாமல் இருக்க ப்ரொஜெக்ட். சில ப்ரொஜெக்ட் எடுத்து பார்த்தேன், நான் போஸ்டர்களாக பார்த்தேன். கம்பைன் மேக்ஸுக்கு 5 பேர் படிப்பிக்கலாம், 3 பேர் படிப்பிக்கலாம். ஏன் படிப்பிக்கணும்? கம்பைன் மேக்ஸ் 3 பேர் 5 பேர் படிப்பிக்க செக்ஷன் வந்து இல்லை. அப்படி படிப்பிச்சா பிள்ளையில தலைதான் சும்மா குழம்பு மீட்டாது, சரியா மண்டைக்கு ஏறவே ஏறாது. அழகா நீண்ட ஒழுங்கா படிச்சு போனால் வேற 3 சேர் மேலே கொண்டு வந்து படிப்பிக்க செக்ஷன் இல்லை. கம்பைன் மேக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 5 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. வேலையே இல்லை. இப்படி படிச்சு உட்பட மாட்டேங்குது, இப்படி படிச்சு ஒரு 4 உட்பட மாட்டேங்குது. குறிப்பிட்ட ஒரு 2 சேர் இருந்தா பரவாயில்ல, ஒரு அளவு சேரலாம். 2 சேர் தானே பரவாயில்ல. இது 3 சேர், 4 சேர், 5 சேர் பச்சை மடத்தனமான வேலையை இப்படியான ப்ரொஜெக்ட் எல்லாம் படிச்சுக்கிட்டு உருப்பட மாட்டேங்குது. எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட முடியுது. 5 பேர் படிக்கிறதுக்குரிய செக்ஷன் இல்லை. அப்படி படிக்கிட்டே வைக்க உருப்பட மாட்டேங்க, ஃபெயிலியர் ஆகிடும். கடைக்கு வியாபாரம் சொல்லுவோம். ஏதாவது உங்களோட லைஃபுக்கான ஒரு பொசிஷனை கொண்டு வரக்கூடிய விஷயம். ஸோ அதனால சில ஸ்கூல் சரி ப்ரொஜெக்ட் எப்படி இதுகள் செய்யறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறோம்னா ப்ரொஜெக்ட் வந்தா ஸ்கூலுக்கு போகணும். அப்படி ஒரு கண்டிஷன், நீங்க பிரைவேட்டா எழுதணும். பிரைவேட்டா எழுதலாம், பிரைவேட் அப்படி எழுதுற விஷயங்களை நான் அடுத்த விஷயங்களை செல்லுவேன். ஸோ முதலாவது செல்லும்போது ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, ஸ்கூல்ல தேவையில்லாத ரூல்ஸ் ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கான ஃபுல் என்வாயன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் ஸ்கூல் கண்டிப்பாக ஏன்டா ஸ்கூலில் நீங்கள் எழுதக்கூடலாம், டேர்ம் எக்ஸாம் எழுதுறது வாய்ப்பு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி கொள்ளலாம். முதலாவது செல்றேன், ஸ்கூலு பக்கத்தில் இருக்கு, ஸ்கூலில் தேவையில்லாத ரூல்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அழகாக ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம். ரெண்டாவது விஷயம்,
ஸ்கூல் பக்கத்துல இருக்கு தேவையில்லாத ரூல்ஸ். ஸ்கூலுக்கு வந்த கிளாஸுக்கு வரணும் அப்படி அப்படி ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறாரு. பிரைவேட் அழகாக வீட்டுக்கு அழகாக டிசிப்ளினரி வீட்டு செல்ஃப் கண்ட்ரோலோட படுத்துங்க. அழகான டாப் ரிசர்ச் எல்லாம் டாப் ரிசர்ச் எடுத்த அண்ணாமார் அக்காமார் தாத்தாமார் அண்ணாமார்கள் அண்ணாவோட கதைக்கு நீ கேட்டு போகணும். அவங்கள்ட்ட நீ கேட்டு போகிறேன். அடுத்து ஸ்கூல் நல்ல தூரம் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போகணும்னு நீங்களும் பிரைவேட்டாகவே இருந்தீங்க. 1 hour பண்ணி போகிறதுக்கு 1 hour வாரத்துக்கு 1 hour வேஸ்ட் பண்ணுறதுலாம் உங்கள் ஏழு டைம் இருக்காது. ஸோ நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு கொள்ளும். போகிறதுக்கான போக்குவரத்து வசதி இருக்கான்னு போகலாம். மற்றபடி கஷ்டப்பட்டு அவ்வளோ விஷயங்களை செய்யணும் அவசியம் இல்லை. ஸோ ஏறுவல்ங்கிறது நிறைய காட்சிகள் அள்ளி கொட்டி செலவழிக்கிற இடமா ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு காலத்துல முதல்ல வச்சு பார்த்தீங்கன்னா சில படிச்சிருக்கவங்க நீங்கள் சயின்ஸ் படிக்கிறது ஆர்ட்ஸ் நீங்கள் கலந்து இருந்துச்சுன்னா 9 year இருக்கிறதுனால ஆர்ட்ஸ் தான் படித்தேன் காமர்ஸ் தான் படித்தேன். எப்படி கேட்டால் அன்றும் செலவுக்கு இருக்கு. அன்றும் ஒழுங்கான ரிசோர்ஸஸ் இல்லை. படிக்கிறதுனா வேறு வேறு இடங்களுக்கு மைக்ரோட்டாய் போய் தான் படிக்கணும். மைக்ரோட்டாய் போனால் மாதத்துக்கு 50,000 30,000 செலவு. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து பயோ சயின்ஸ் படிக்கிறது அதுக்கு இருந்தும் படிக்காம போனாங்க. உங்கள்கிட்ட ஃபெஸ்ட் இதெல்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்காது நமக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஃபெஸ்ட் நீங்கள் மனசில் நினைக்கணும். ஸோ உங்களோட பேரண்ட்ஸுக்கும் கடும் காஸ்ட் ஆகிட்டாங்க. இன்னமும் சில பேர் வந்துட்டு சில இடங்கள்ல போய் இருந்து படிட்டாங்க. எந்த அளவுக்கு ஜோக் அடிக்கணும் நீங்க அந்த அளவுக்கு ஜோக் அடிக்கா தேவையில்ல. மாசம் 40,000 50,000 50,000 40,000 செலவழிச்சு போய் இருந்து படிச்சு மாசம் 40,000 40,000 into 24 months 24 months இல்ல ஒரு 30 months அவ்வளவு காஸ்ட் எடுத்து நீங்க ஏழு படிக்கிறதுக்கு பிரைவேட்ல போய் கோர்ஸ் செஞ்சுட்டு அந்த அளவுக்கு செலவழிக்க வேண்டிய தேவையான இடங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு செலவழிக்காம இல்லாத ஒரு காலத்துல செலவழிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. பட் இப்ப அப்படி இல்லை. எல்லாமே லேர்ன் ஃப்ரம் ஹோம் வீட்டுல இருந்தே படிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் காஸ்ட் குறைங்க கிடையாது. மேக்ஸிமம் காஸ்ட் குறைங்க ஏன்னா தெரியும் இப்ப நாட்டுல சிச்சுவேஷன் தெரியும். அதெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம பேரண்ட்ஸ் உணர்ந்து கொண்டு என்ன செய்யுங்க ஹாஸ்டலுக்கு போயிருந்து படிக்கிறேன். டவுன் கிளாஸஸுக்கு போகிறேன். சில பேர் டவுன் கிளாஸஸுக்கு போகிறோம். டவுன் கிளாஸஸ் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 kilometers ட்ராவல் பண்ணி டவுன் கிளாஸஸுக்கு போகிறாங்க. தேவையில்லாத வேஸ்ட் சும்மா ட்ராவலிங்கில் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கம்பைன்மெண்ட் மெடிசன் சொல்லுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நெட் ஜீனியஸ் இருக்கோம் இன்ஸ்டியூட் நம்பி வரலாம். ஒரு ஏபிஎஸ் கம்பைன்மெண்ட் நான் கிளம்பிதான். அதே மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளம்பி தந்தாங்கன்னா நீங்கள் அதை மூலியமாக நம்பலாம். தேவையில்லாம டவுன் கிளாஸுக்கு போகிறது போய் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிற ஒருத்தர் ஒவ்வொரு மைண்ட் செட் தான் வரும். குழம்பும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க குழப்புவாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். ஹாஸ்டலுக்கு போயிட்டு சிங்கிளாக போன எல்லாரும் ஹாஸ்டல்ல இருந்து வார அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தேவையில்லாத டைம் வேஸ்ட் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத விஷயங்கள்ல உருவாக்குற இடத்துலலாம் போயிட்டுறாதீங்க. ஸோ இப்போ ஹாஸ்டல் தேவையில்லை. ஹாஸ்டல் இப்போ மந்த்லி ஃபீஸ் 40,000 50,000 எடுக்கிறாங்க. தேவையில்லை போக தேவையில்லை. வீட்டில் இருந்தே படிக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து 5,000 6,000 கிளாஸ் நீங்கள் கொடுத்து டேட்டா எடுத்து அழகாக வீட்டில் இருந்து படிக்கிறாங்க. 50,000 40,000 கொடுத்து படிக்கிற அளவுக்கு A-level வருது. நீங்க வந்ததுன்னா சில்கன்னா ஒரு 50,000 மந்த்லி கொடுத்தீங்கன்னா நீங்க 30 months வரது கொடுத்து அதை வேற ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததுலேயே நம்ம பிசிக்கல் சயின்ஸ் டீம் படிக்க வந்தீங்க A-level ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் படிப்பினால் 1 hour படிப்பிச்சேன்னா நீங்கள் அது 2 hour ஒர்க் பண்ணணும். நான் 2 hour படிப்பிச்சேன்னா நீங்கள் 4 hours ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட கிளாஸில் பொறுத்த மட்டும் எல்லா பாடத்தையும் வந்து 2 டியூஷன் இருக்காங்க. அந்த இன் கிளாஸ் கிளாஸ்ல செய்யக்கூடிய அடுத்த செல்ஃப் ஒர்க்கிங் அந்த செல்ஃப் ஒர்க்கிங் வந்து நீங்கள் செல்ஃபாகவே போடுறதுக்கு செல்ஃபாக தெரியாமல் அடுத்தது ஓவர் சண்டே நீங்கள் கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு பேச்சுக்கு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு பேச்சுக்கும் எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு சண்டே வந்துட்டு எக்ஸாம் நடக்கும். ஆக இது 3 நீங்கள் செஞ்சீங்கனாலே கம்பைன்ஸ் அழகாக இருக்கு. இது 3 நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா
டாக்குமெண்ட்ஸ்ல அழகா ஏறிடும். ஃபாலோ பண்ணினா மட்டும், ஃபாலோ பண்றாட்டி நான் கரெக்ட். ஸோ அதான் ஃபோக்கஸ் பண்ணியே படிக்க முடியாது. ஸோ ஒரு ரிலீஜனல் ஆக்டிவிட்டிஸ், ஸோ ஒரு சமயம் சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுக்காதீங்க. ஸோ சமயம் சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுக்காதீங்க. ஸோ உங்களோட இறைவனோட நல்லா பேசுங்க, இறைவனோட நல்லா பேசுங்க, இறைவனோட நல்ல ரிலேஷன்ஸ் தெரியுங்க. ஸோ மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிற டைம்ல இறைவனோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியுங்க. இறைவனோட பேசுங்க. அந்த விஷயங்கள் ஏழோட டைம்ல ஏழு மட்டும் தான் படிக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீம் போகிற மட்டும் ஏழு மட்டும் தான் படிக்கணும். தேவையில்லாத கோர்சஸ் போகிற, ஐடி கோர்சஸ் போகிற, இங்கிலீஷ் கோர்சஸ் போகிற, இது தேவையில்லாத ஏரியா படிச்சுருக்காங்க, உருப்பட மாட்டேங்குது. ஏழோட முடிஞ்சது போகிறப்போ அதெல்லாம் செய்யலாம். ஏழோட முடிஞ்சதுக்கு நான் என்னென்ன செய்யணும் விஷயங்களை நான் பிறகு செல்வேன். ஸோ அதனால இந்த ஏழு டைம் படிக்க டைம் இந்த இங்கிலீஷ் கோர்சஸ் போகிற, ஐடி கோர்ஸ் போகிற, இந்த தேவையில்லாத மெக்கானிக்கல் கோர்ஸுக்கு போகிற, அது ஒன்றும் தேவையில்லாத பார்க்குறாங்க. படிக்கிறவரை மட்டும் பார்த்து டைமிங் இருக்காதுலாம் நல்லா படிக்கும். வெஸ்டே வந்து நல்லா படிச்சிங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்து அழகாக இருக்கலாம். ரைட். ஸோ அடுத்த நான் சொன்ன மாதிரி செல்ஃப் இதுலேருந்து நான் அதே வந்து ஹோம்ஒர்க் தருவேன். அதே போல் செல்ஃப் டியூட்டோரியல்ஸ் தரணும். பாருங்க செய்ய முடியும். உங்களுக்கு முதல்ல அசைன்மெண்ட் ஒன்று தான் பெஸ்ட் கிளாஸ் அசைன்மெண்ட் தருவோம். அசைன்மெண்ட் ஒன்று தான் அசைன்மெண்ட் ஒன்று அசைன்மெண்ட் ஒன்று என்னன்னா மெய் எண், ரியல் நம்பர்ஸ். அசைன்மெண்ட் ஒன்று வந்து ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸை பற்றி எல்லா விஷயத்தையும் ஏ டு இசட் கரெக்ட் பண்ணிடுது. அழகா டாபிக் வந்து மெய்யெண்களுக்குள்ள என்ன விஷயங்கள் வரணுங்கள நீங்க அழகாக கலெக்ட் பண்ணிடுங்க. ஒரு அசைன்மெண்ட் மாதிரி அதான் ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு 1 வீக் தான், 1 வீக் டைம் தான். அதுக்கு வந்து அசைன்மெண்ட் அழகாக செஞ்சுப்போம். ஆறு அசைன்மெண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வரும். 30 மார்க்ஸ் வரும்னா உங்களுக்கு முதல் அசைன்மெண்ட் மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ் வச்சு நீங்க அசைன்மெண்ட் வந்து செய்யணும். நம்ம ஏற்கனவே சிலபஸ் புக்கு பார்த்துக்கலாம். சிலபஸ் புக்கு பார்த்துக்கலாம். சிலபஸ் புக்கு நான் நோமலா தான் நான் பார்த்துக்கேன். நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. என்ன விஷயங்கள் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. இல்லை நம்ம அடுத்த பேசிக் மெத்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பேசிக் மெத்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பேசிக் மெத்ஸை பொறுத்த மட்டும் இல்ல, பேசிக் மெத்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பேசிக் மெத்ஸ் அடுத்த கிளாஸ்லயே கலப்பேன். பேசிக் மெத்ஸை பொறுத்த மட்டும் அந்த சில டிஸ்மால் செய்ய விஷயங்கள் மட்டும் தான் செல்ல போறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், அது யாருக்கும் தெரியும், அது யாருக்கு தெரியும், போஸ்டர்ல பார்த்துருக்கீங்க, நான் யாருக்கும் தெரியும். ஸோ நான் வந்துட்டு மொரட்டோ யூனிவர்சிட்டி போகக்கூடியா, கேரள யூனிவர்சிட்டி தான் போவாங்க. என்ன பத்தி நான் பேச ஒன்றும் சொல்லல. என்ன விஷயம் ஏன் இதை செஞ்சேன்னு சொல்லவே பின்னால ஒரு விஷயம் கூட கிடைக்கும். இந்த பேசிக் மெத்ஸை பொறுத்த மட்டும் பேசிக் மெத்ஸை பொறுத்த மட்டும் நான் என்னென்ன விஷயங்கள்ல இதுல செல்லணும்னு சொல்லி நான் ஒரு ஓட வந்து வச்சுக்கேன். என்ன ஏற்ற பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓட வந்து வச்சு அந்த விஷயங்கள் மாதிரி தான் இதுக்கு செல்வது. பேசிக் மெத்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சுட்டிகள் மடக்கைகள் அது மட்டும் தான் கல்வி இம்பார்ட்டன்டா பார்க்கணும். அதோட சேர்த்து நம்ம இந்த சில விஷயங்கள் பார்க்கணும். சுட்டிகள் மடக்கைகள் அதுதான் இம்பார்ட்டன்ட். பேசிக் மெத்ஸ்ல அந்த சில விஷயங்களை பார்க்கணும். கிளியர் பண்ணிடுங்க. அதை நான் பார்க்குற விஷயங்களை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. என்ன விஷயம் வந்தா சில டிகிரிஸ் மாதிரி இருக்கிறாங்க பேசிக் மெத்ஸ்ல அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு 6வது டேர்ம்ல வரக்கூடிய மேட்ரிக்ஸ், அதாவது தாயம், 5வது டேர்ம்ல வரக்கூடிய பைனோமியல் எக்ஸ்பென்ஷன், ஈருறுப்பு விரிவு, அதெல்லாம் கொண்டு வந்து பேசிக் மெத்ஸ்ல படிப்பிருக்காங்க. சில டிஎஸ் படிக்கிறாங்க, அவங்க தான் படிப்பாங்க. நம்ம அப்படி படிக்க மாட்டோம். 6வது டேர்ம்ல படிப்பிக்கிறது 6வது டேர்ம்ல படிப்போம், 5வது டேர்ம்ல படிப்பிக்கிறது 5வது டேர்ம்ல படிப்போம். அதை கொண்டு வந்து பேசிக் மெத்ஸ்ல படிப்பிச்சு உங்களுக்கு அது விலகி பிறகு மறந்து நம்ம போனா தெரிய படிக்கும். அந்த டைம் வேஸ்ட் பண்ற விளையாட்டுலாம் நம்ம தெரியும். அந்த டைம் வேஸ்ட் பண்ற விளையாட்டுலாம் நம்ம பேசிக் மெத்ஸ்ல என்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிக்கணும். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் செல்றதுன்னு சொன்னது சில டீச்சர்ஸ் மாதிரி வந்துட்டு சில பிள்ளைங்க வந்துட்டு போன இயர்ஸ்ல சில வந்துட்டு சார்
அந்த சார் நோசிங் வந்து இந்த சார் நோசிங் என்ன நோசிங் வீச்சுக்கு அந்த சார் நோசிங் வந்து சார் பாருங்க இதில் வந்து ஒரு நோய் சாம்பாட மெட்ரிக்ஸை பயன்படுத்தி சுருக்குறதுலாம் வேறு செல்லி குத்தி எடுத்து நீங்கள் செஞ்சு தரலையே சார் வச்சுருக்காங்க அந்த மன்றம் இப்போ இது தேவை அதே மாதிரி இன்னொரு வந்து சார் நீ பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் இதெல்லாம் சொல்லி தரலையே சார் ஈரோடு பீரியட் இதெல்லாம் சொல்லி தரலையே சார் இந்த சார் இதெல்லாம் சொல்லி குத்திக்காரு தேவையில்லை இல்லையா அப்போ பார்ப்போம் இப்போ சேர்மாராவது கலந்த காலத்து சொல்லிக்கலாம் ஏன் பிரச்சனைடா நான் ஏழு படிச்சு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய அளவுக்கு இருந்து வேற யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்க எனக்கு தெரியும் கம்ப்யூட்டர் இருந்து படிப்பிக்கணும் அது எப்போ படிப்பிக்கணும்ங்கிறத நான் படிக்கிற டைம்ல எனக்கு தெரிஞ்சிக்கும் படிப்பிக்கிற டைம் கிட்டத்தட்ட 2019 இருந்துச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஸோ மற்றாவும் இல்லாமல் மற்ற கம்பேர் பண்ண தேவைப்படுது நம்மளோட வே வந்து யூனிக்காக இருக்கும் யூனிக்கான வே நம்மளோட திங்கிங்கெல்லாம் யூனிக்காக தான் இருக்கும் ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஒப்பீனியன்ஸை கொண்டு வரணும் உங்களோட சில ஒப்பீனியன்ஸ் பேசினதுனால ஒப்பீனியன்ஸ் தான் ஒப்பீனியன்ஸை கொண்டு வாங்க ஃபீட்பேக்கை கொண்டு வாங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் மற்ற டிசீஸோட கம்பேர் பண்ணுறோம் நம்மளால் அதெல்லாம் இருக்கிறது பெஸ்ட்டாக படிக்கும் ஸோ பாஸ்வேர்டு ஒவ்வொரு யூனிட் முடிய பாஸ்வேர்டு முடிச்சுட்டே போகும் சும்மா யூனிட் முடிக்கிறது ஒவ்வொரு யூனிட் முடிய அதில் பாஸ்வேர்டு முடியும் பாஸ்வேர்டோட சேர்ந்து தான் நம்மளுடைய கிளாஸஸ் போகும் சில டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க பாஸ்வேர்டு கடைசியாக படிப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் தியரி படிப்பாங்க அந்த விளையாட்டு தான் அதைத்தானே அந்த விளையாட்டு ஸோ நிறைய விஷயங்களை கலைச்சிட்டோம் மில்லியன்ஸ் ஸோ நிறைய விஷயங்களை கலைச்சிட்டோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுருக்கேன் உங்களோட சொல்லுவேன் டிசிப்ளினாக படிக்கும் டிசிப்ளின் இல்லாத நான் செஞ்சிடும் கிளாஸ் விட்டு தோற்று யாராக இருந்தாலும் சரி யார் மகனாக இருந்தாலும் சரி யார் மகன் இருந்தாலும் சரி கிளாஸ் விட்டு தோற்று ஒரு டைம் கிளாஸ் விட்டு தோற்று விட்டா நீ எனக்கு கிளாஸ் கிடைக்குமா ரைட் ஸோ எக்ஸாம் செய்யாத கிளாஸுக்கு இருக்க மாட்டேன் சண்டே எக்ஸாம் செய்யாத கிளாஸுக்கு இருக்க மாட்டேன் அசைன்மெண்ட் வந்து அசைன்மெண்ட் செய்யாத கிளாஸுக்கு இருக்க மாட்டேன் ஸோ இதெல்லாம் பெஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஒப்பந்தம் மாதிரி எல்லா விஷயத்தையும் கரைச்சிட்டு ஸோ லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான் எடுக்க முடியாது ஏன்னா அதையும் படிக்கிறேன் லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஏன்னா சல்லி உடைக்கணும் நோக்கம் இல்லை சில சார் மாதிரி இருக்காங்க சல்லி உடைக்கணும் நோக்கம் உங்களுக்கு சல்லி உடைக்கணும் நோக்கம் இல்லை எத்தனை பேர் இருக்குமோ இருக்கிற பிள்ளைகள் நம்பரு ஒரு நல்ல லெவலுக்கு மாற்றிடுவோம் அதான் நம்மளுடைய நோக்கம் ஏன் லிமிட்டட் சீட் இருக்குதுன்னா நான் என்ன செய்வதுன்னா ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் நோட்ஸ் அனுப்புவீங்க சரி ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே அதில் கிளாஸ் நோட்ஸ் அனுப்புவேன் அது வார கொஸ்டின்ஸ் நான் கரெக்ட் பண்ணுவேன் அப்போ எல்லாரும் சரி எல்லா நோட்ஸையும் பார்க்கணும் நோட்ஸ் எப்படி அனுப்புகிறோம் பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிறோம் அது செல்லு எப்படி பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிற விஷயம் அதுக்கு தெரியாதி கேள்வி செஞ்சுருக்காரு எப்படி பிடிஎஃப் ஆக விஷயம் தெரியாதி கேள்வி செஞ்சுருக்காரு PDF ஃபைல் ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்ஸ் PDF ஃபைல் நோட்ஸ் அனுப்புவோம் நான் என்ன செய்யணும் எல்லா பேர் நோட்ஸையும் பார்க்கணும் அப்போ என்னால ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நோட்ஸை பார்க்கணுமோ அதான் லிமிட்டன்ஸ் ஸோ அதை விட கூட ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன் ஸோ பணம் உழைக்கணும் நோக்கம் இல்லை அந்த நோக்கம் இல்லை அப்போ இந்த நோக்கம் இல்லை நோக்கம் நிறைய வராது எங்கள் டீமுக்கே வர வராது ஜீனியஸ் இதாக ஒரு ஹெச்டி ஒரு பெரிய டீம் முதல்ல தான் நடத்தப்படுது அந்த டீமுக்கு யாருக்கும் நோக்கம் இல்லை விதிபடி நேரத்தை வச்சுக்கணும் ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் advanced pieces so our final exam in another score there was success item not only here our life and success thank you so much day 2 radar videos and assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh